ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2263வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 17வது பகுதியாகும். பரகால நாயகி திருநறையூர் கோவிலுக்குள் நுழைந்து நம்பியை கண்ணார கண்டவள். அருகில் இருந்த பிராட்டியை கண்டு அவள் அழகை வர்ணிக்கிறாள் இந்த பகுதியில. சென்ற பாசுரத்திலே பாசுர பகுதியிலே எல்லாவற்றையும் தாண்டி கோயிலுக்கு சென்றேன், திருநறையூர் நம்பி கோவிலுக்கு சென்றேன், பார்த்தவுடன் வியந்து நின்றேன். எம்பெருமானுடைய திருவுருவம் அப்படி என்னை மயக்கிற்று என்று சொல்லுவாள். மன்னும் அறையோர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலும் மாட கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் என்று சொன்னாள். நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியிணையும் மண்ணு கரதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளி படைப்ப வீழ்நானும் தோள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நீழ்முடியும் துண்ணு வெயில் விரித்த சூளாமணி செப்ப மண்ணு மரகத குன்றாக இருந்தான் அவனுக்கு அருகிலே என்று சொன்னார். அவனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிராட்டியுடைய அழகினை இப்பொழுது வர்ணிக்கிறார் இந்த பகுதியிலே. ஓர் மருங்கே, எம்பெருமானின் மருங்கே ஓர் இன் இள வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான். இன் இள வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான். அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கு இடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணை செப்பு ஆய் முன்னாய் தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டு ஆய் அன்ன திருவுருவம் நின்றது அறியாதே என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்கொழிய போந்தேற்கு மண்ணும் மறிகடலும் மார்க்கும் மதிவுகுத்த இந்நிலாவின் கதிரும் எந்தனக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிர தான் என்கொலோ என்பதுதான் இன்றைய பாசுர பகுதியாகும். ஓர் இன்னிள வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான். அன்னமாய், அந்த வஞ்சிக்கொடி எப்படி இருந்தது? அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணை செப்பு ஆய் முன்னாய் தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அன்ன திருவுருவம் நின்றதறியாதே. அந்த உருவம், பிராட்டியின் உருவம் நின்றது அறியாமல், பார்க்க முடியாமல் என் நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்கு ஒளிய போந்தேற்கு மண்ணும் அரிகடலும் ஆர்க்கும் மதிவுகுத்த இந்நிலாவின் கதிரும் எந்தனக்கே வெய்து ஆகும் தன்னுடைய தன்மை தவிர தான் என்கொலோ. இந்த பாசுரத்திற்கான பகுதிக்கான பதவுரையை முதலில் பார்க்கலாம். ஓர் இன் இளங் வஞ்சிக்கொடி ஒன்று நின்றது. ஒப்பற்ற இனிய இளைய வஞ்சிக்கொடி போன்ற பிராட்டி காட்சி வழங்கினாள். அந்த மரகத குன்றின் மருங்கே அருகிலே ஆங்கு அவ்விடத்தில் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் நடையினாலே அன்னப்பறவையாகியும் கண்ணுக்கு இனிமை தரும் மென்மையாலே அழகிய ஆண்மயிலாகவும் இடையே மின்னாய் இடையின் அழகிய நுடக்கத்தால் மின்னல் போன்றும் இளவே இரண்டாய் தோள்களின் அழகால் இளைய மூங்கிலாகியும் இரண்டு மூங்கில்களாயும் இணை செப்பாய் தனங்களின் அழகால் இரண்டு சிமிழ்களாயும் ஒன்றுக்கொன்று இணையான இரண்டு செப்பு போன்ற சிமிழ்களாயும் முன்னாய தொண்டையாய் உதடுகளின் திறத்தால் முற்பட்டு தோன்றும் கொவ்வைக்கனியாகியும் கெண்டை குலம் இரண்டாய் கண்களின் அழகால் சிறந்த இரண்டு கெண்டை மீன்களாயும் அன்ன முன் சொன்னபடியாலும் உருவகிக்கத்தக்க திருவுருவம் பிராட்டியுட வடிவம் நின்றது அறியாதே. பக்கத்தில் இருக்கும் செய்தியை அறியாமல் எம்பெருமான் தனித்தே இருக்கிறான் என்று அவனை வழிபட புகுந்த என்னுடைய நெஞ்சும் அறிவும் என்னுடைய உள்ளமும் அதனுள்ளிருந்த அறிவும்
இனவளையும் வெளியே பிறர் காணுமாறு என்னால் அணியப்பட்ட இனமான வளையல்களும் பொன் இயலும் மேகலையும் பொன்னால் செய்யப்பட்ட அரை நூல் மாலையும் இடையில் அணியக்கூடிய மேகலை ஆங்கு எம்பெருமான் பக்கலிலேயே ஒளிய என்னை விட்டு நீங்கிவிட போந்தேற்கு அவையாவும் இல்லாமல் தனித்து திரும்பிய எனக்கு துன்பம் மிகும்படியாக மண்ணும் என்றும் நிலை பெற்ற மறிகடலுமார்க்கும் அலைகள் கடலில் கரையிலே வந்து மோதி திரும்பும் கடலும் தன் ஆரவார ஒலியால் எனக்கு வருத்தம் தருகிறது. மதிபுகுத்த சந்திரன் உதிர்க்கின்ற இந்நிலாவின் கதிரும் இணைந்து வாழ்பவருக்கு இனிய நிலா ஒளியும் எந்தனக்கே எம்பெருமானை பிரிந்து வருந்தும் எனக்கே வெய்து ஆகும் வெப்பக்கதிர்களாய் துன்புறுத்துகிறது. தன்னுடைய தன்மை தவிர நிலாவுக்கு இயல்பான தன்மை நீங்கும்படி நான் என்கொலோ எம்பெருமான் தான் ஏதாவது மாற்றம் செய்து விட்டான் போலும் என்று வியக்கிறாள் பரகால நாயகி. அடுத்து இந்த பாசுர பகுதிக்கான திரண்ட பொருள். அந்த எம்பெருமானுக்கு அருகே இளம் பருவமுடைய பிராட்டி என்றும் 16 இருக்கக்கூடியவள் வஞ்சிக்கொடி போல் விளங்குகிறாள். நடையின் அழகில் அவள் அன்னம், நோக்கால் மான், கூந்தல் அழகால் அழகிய மயில், அக்கொடியின் நடுவில் இடை மின்னல் போன்றது, தோள்கள் இளம் மூங்கில் 2, தனங்கள் இணைந்த கலசங்கள், யாவரும் முன்னே காண்பது வாயாகிய தொண்டைக்கனி கொவ்வைக்கனி, கண்கள் 2 சிறந்த கெண்டைகள். இப்படி வர்ணிக்க இயலாத திருவுருவத்தை அறியாமையால் எனக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்கிறாள் பரகால நாயகி. என் நெஞ்சம், அறிவு, கைவளையல்கள், அரைநூல் மாலை இவற்றை இழந்து சென்ற எனக்கு நிலையாய் அலையறிகின்ற கடலின் ஒலி துன்பத்தை தரும். எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள்கள் அலைகள், கடல் அலைகள், சந்திரன் இவையெல்லாம் எனக்கு துன்பம் தருகின்றன. சந்திரன் வெளிவிடுகின்ற இனிய நிலவின் கதிர்களோ எனக்கு வெப்பமுடையதாகும். இப்படி இவை தங்களது இயல்பை விடும்படியாக யாராவது நியமித்தார்களோ அறியேன் என்கிறாள். எம்பெருமான் தான் அப்படி செய்து விட்டானா என்று வியக்கிறாள் பரகால நாயகி. இனி இந்த பாசுர பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். ஓர் இள வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான் ஒப்பற்றதாய், ஓர் என்றால் ஒப்பற்றதாய், காண்பார் கண்களுக்கு இனியதாய் இளையதாய் இருப்பதொரு வஞ்சிக்கொடி நின்றது. கொம்பு என்றால் நிமிர்ந்து நிற்கும் என்று கருத இடமுண்டு என்று கருதி பிராட்டியின் உடம்பில் உள்ள வளைவு தோன்ற கொடி என்கிறாள். தான் பிராட்டியின் வடிவு இருந்தபடி எப்படி இருந்தது? கொடி என்றது தன்னை தவிர மற்ற பெண்களை ஆண்வாடை வீசுபவர்கள் என்று கூறும்படியான கட்புலனாயதோர் அமைதித்தன்மையாகிய பெண்மை பற்றி சாட்சான் மன்மதக பாகவதத்தில் சொல்லப்பட்டபடி எம்பெருமானை அழகனுக்கும் அழகனாயிருக்கிறவன் என்று கூறுவது போல இவளை தவிர ஒப்பார் பிறர் எவரும் இல்லாமையால் இவளை ஊமை பொருளாகவே வஞ்சிக்கொடி போன்றவள் என்று சொல்லாமல் வஞ்சிக்கொடியாகவே உருவகம் செய்து பரகால நாயகி கூறுகிறாள். இந்நில வஞ்சிக்கொடி என்று பொதுவான அழகை குறிப்பிட்டாள். இனி அவளது பிராட்டியது ஒவ்வொரு உறுப்பின் அழகையும் தனித்தனியே எடுத்துரைக்கிறாள். அன்னமாய், மானாய், அணிமயிலாய், அன்னம் போன்ற நடை, மான் போன்ற நோக்கு, மயில் தோகை போன்ற கூந்தல். நடை அழகுக்கு உருவகம் அன்னம், கண்களின் பார்வையில் உண்டான கபடம் இன்மைக்கு மான் நோக்கு, மயிர் முடிக்கு அணி மயில். அங்கு இடையே மின்னாய், மேகத்தினிடையே மின்னல் போல கூந்தலினிடையே இடையழகு இருக்கிறபடி இளவே 2 இளைய மூங்கில்கள் போல பசுமையும் திரட்சியும் உள்ள திருத்தோள்கள்,
உருட்சி, பசுமை, நேராயிருத்தல், ஒழுங்காக அமைந்திருத்தல் ஆகியவற்றுக்கு மூங்கிலை தோள்களுக்கு உவமையாக சொல்லுவது வழக்கம். அதனால்தான் இளவே இரண்டாய் என்று சொன்னார். இணை செப்பாய், ஒன்றுக்கொன்று இணையான முலைகள். திருநறையூர் நம்பியை எம்பெருமானை பாதுகாப்பாயிட்டு வைக்கும் சிமிழ்கள் போல இருக்கின்றன. மலராள் தனத்துள்ளாள் என்று 3ஆம் திருவந்தாதி கூறுமல்லவா. முன்னாய தொண்டையாய், பிராட்டியின் அழகான எல்லா உறுப்புகளிலும் முற்பட்டு கவர்ச்சி செய்கின்ற உதடுகளின் அழகு. கெண்டை குலம் இரண்டாய், அழகாலும் இளமையாலும் உருவத்தாலும் நீளத்தாலும் 2 கெண்டை மீன்கள் போலே இருக்கும் அவளது பிராட்டியின் திருக்கண்களின் அழகு. அன்ன திருவுருவம் நின்றது. பிராட்டியின் உறுப்புகளுள் சிலவற்றை உருவகம் செய்தேனே அன்றி என்னால் முழுவதும் பேசி நிறைவு செய்ய இயலாது. அப்படிப்பட்ட திருவுருவம் என்று சொல்லலாமே ஒழிய பிராட்டியின் அழகை வர்ணிக்க போதிய சொற்கள் இல்லை என்கிறாள் பரகால நாயகி. அதனால்தான் அன்ன திருவுருவம் நின்றது என்று சொல்லுகிறாள். அறியாதே, அப்படிப்பட்ட அன்ன திருவுருவம் மருங்கே நின்றது அறியாமல் அறிந்தேனானால் விலகியிருந்து உயிர் வாழலாம் அல்லவா. அறியாமையாலே அந்த அழகு வெள்ளத்திலே இறங்கி இவ்வளவு பாடுபடுகின்றேன். அறியாதே, அறிவுகட்டு அறியாமை ஏற்பட்டது எப்படி என்றால், பெரிய பெரிய உவமைகள் சிலவற்றை பேசி முற்றவும் பேச மாட்டாமையே அறியாமையாகும். எம்பெருமானையும் பிராட்டியையும் தனித்தனியாக பிரித்து வர்ணிக்கும் போது ஒருவாறு வர்ணிக்கலாம். ஆனால் இருவரும் கூடியிருந்தால் அந்த பேரழகை வர்ணித்தல் என்பது சொல்லளவை கடந்ததாகும். கண்ணுக்கும் மனத்துக்கும் அளக்க முடியாத பொருளாதலாலும் கண்டவர்களை இன்பக்கடலில் மூழ்கி அறிவிழக்க செய்யும் செய்தியாதலாலும் அறியாதே என்று பலகால் நாயகி கூறுகிறாள் என்றும் பொருள் சொல்லலாம். என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்கு ஒளிய போந்தேற்கு. என்னுடைய நெஞ்சும் ஒன்றுக்கும் அறியாத என்னுடைய நெஞ்சும் அழிந்தது. நெஞ்சும் அறிவும், நெஞ்சு அறிவையிட்டு வைக்கும் கொள்கலமாகும். அந்த கொள்கலனுடையே தனத்தை, என்னுடைய அறிவை பறிகொடுத்தேன். என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்கொழிய போந்தேற்கு. இனவளையும் ஆபரணமான வளையும், பொன்னியலும் மேகலையும் சிறந்த பொன்னாலான ஒட்டியானமும் ஆங்கொழிய போந்தேற்கு. பொல் பூண்டுகளற்ற வெறுந்தரை போலே எல்லாவற்றையும் இழந்து பொலிவற்றவள் ஆகிவிட்டேன். வாழலாம் என்று போன இடத்தில் தம்மிடம் இருப்பவற்றையும் இழந்து வருவாரைப் போலே, எல்லாவற்றையும் இழந்து கடலில் துரும்பு அலைக்கழிக்கப்படுவது போலே பெருமான் பிராட்டி என்ற இருவருடைய அழகு அலைகளாலும் அலைக்கப்பட்டு கையும் மடலுமாக புறப்பட்டு விட்டேன் என்கிறார் பரகால நாயகி. மண்ணும் அரிகடலும் ஆர்க்கும். நொந்தவர்களை கண்டு மனம் வருந்தாத கடல். நானே நொந்து போய் வந்திருக்கிறேன். அப்படி நொந்தவர்களை கண்டு மனம் வருந்தாத கடல். அரச துரோகிகளை கண்டால் அவர்களை பிடித்து கொடுப்பதற்காக அறைகூவி அழைப்பது போல என்னை கண்டு கூவி அழைக்க தொடங்குகிறது அந்த கடல். மண்ணும் மறிகடலும் ஆர்க்கும். மதிவுகுத்த இந்நிலவின் கதிரும். சந்திரன் வெளியிட்ட கதிர்கள் எனக்கு வெப்பமாயிருக்கின்றன. மதி என்பது சந்திரனையும், நிலா என்பது கதிர்களையும், கதிர் என்பது கதிர்களின் பண்பாகிய ஒளியையும் குறிப்பிடுகின்றது. மதிவுகுத்த இந்நிலவின் கதிரும் எந்தனக்கே வெய்தாகும். சந்திரன் உலகத்தவர்க்கெல்லாம் குளிர்ச்சியாய் இனிதாய் விரும்பத்தக்கதாயிருந்து அவர்களை வாழ்விக்கிறது. என்னிடம் மட்டும் வெப்பக்கதிரால் என்னை வதைக்கிறது, வருத்துகிறது. தன்னுடைய தன்மை தவிரத்தான் என்களோ. சீதோ பவ ஹானுமதே ஹனுமதக மன்னிக்க வேண்டும். சீதோ பவ ஹனுமதக என்று ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே வரும். அக்னியே நீ அனுமானுக்கு குளிர்ந்தவனாவாய் என்று பிராட்டி நெருப்பை குளிரச் செய்தமை போல சந்திரனை நோக்கி பரகால நாயகியை சுடுக என்று ஆணையிட்டவர்கள் உண்டோ? எம்பெருமான் தான் இப்படி செய்து விட்டானோ?
இப்படி கடல், சந்திரன், தென்றல் முதலியன என்னிடம் தம் தன்மை மாறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறாள் பரகால நாயகி. இந்த பாசுர பகுதி அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். ஓர் இள வஞ்சிக் கொடி ஒன்று நின்றதுதான், அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கு இடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணை செப்பாய் முன்னாய் தொண்டையாய் கெண்டை குலம் 2 ஆய் அன்ன திருவுருவம் நின்றதறியாதே என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்கொழிய போந்தேற்கு மண்ணும் மறிகடலும் ஆர்க்கும் மதிவுகுத்த இந்நிலாவின் கதிரும் எந்தனக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிர தான் என்கொலோ. ஓர் இந்நில வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான், அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கு இடையே மின்னாய் இளவே 2ஆய் இணைச்செப்பாய் முன்னாய் தொண்டையாய் கெண்டை குலம் 2ஆய் அன்ன திருவுருவம் நின்றதறியாதே என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்கொழிய போந்தேற்கு மண்ணும் மறிகடலும் ஆர்க்கும் மதிவுகுத்த இந்நிலாவின் கதிரும் எந்தனக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிர தான் என்கொலோ என்ற இந்த அற்புதமான பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியுடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெரு மன்னர், பரமகாருணிகர், அபயப்பிரதராசர், இராமாயண பெருக்கர், வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.